தன்னானே தானம் தானம் சீக்கிரமாய் தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லம். தன்னானே தானம் தானம் சீக்கிரமா தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லம். வாங்க. என்னங்க இது? கொஞ்சம் கேரட் வாங்கினேன். ஹை, கேரட். அம்மா, கேரட். இங்க வாங்க, ரெண்டு பேரும் இங்கே இருக்கணும். அதை எடுத்து கடிக்காதீங்க, நான் ரெடி பண்ணி தரேன். அம்மா, எனக்கு கேரட் ஹல்வா வேணும். அம்மா, எனக்கு ஜூஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, கேரட்ல நம்ம வத்தல் பண்ண முடியுமாமா? செய்யலாம். பப்ளுக்கு எனக்கு கேரட் பாயசம் வச்சு தரணும். எங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாலட் போதும். செய்யலாமே. ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளா செஞ்சு தரேன். சரியா? சரி. இன்னைக்கு கேரட் ஹல்வா. நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். போங்க. அப்போ ஹல்வாக்கு 2 கேரட், ஜூஸுக்கு 3, வத்தலுக்கு 1. வத்தலுக்கு பெருசா இருக்கட்டும். பாயசத்துக்கு 2, சாலடுக்கு 1. இதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு எனக்கு 1 கேரட், அப்புறம் மிச்சம் 1. இப்போ எத்தனை கேரட் ஆச்சு? எனக்கு தெரியல. ஐயே, என்ன கணக்கு படிச்சிருக்கீங்க? மொத்தமா கூட்டி சொல்லுங்க. இன்னைக்கு கேரட் ஹல்வா, அதுக்கு 2 கேரட் எடுத்து வைங்க. 1, 2. எனக்கு ஹல்வா வேண்டாம். அப்படின்னா வத்தலுக்கான கேரட்டையும் எடுத்து சேர்த்து வைங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? 1, 2, 3. அப்போ 2 1 3. நாளைக்கு நாம ஜூஸ் போடணும். ஜூஸுக்கு 2 கேரட் தேவை. நான் வச்சாச்சு. இப்போ 2 3 எத்தனை ஆச்சு? 3, 4, 5. 5. அம்மா இன்னைக்கு ஜூஸும் ஹல்வாவும் செய்ய போறாங்க. அப்போ எத்தனை கேரட் வேணும்? ஜூஸுக்கு 2, ஹல்வாக்கு 2. 1, 2, 3, 4. 2 2 4 கேரட் வேணும். குட் பாய். அப்ப வத்தலும் சேர்த்து பண்ணினா 4 1 5. சரியாப்பா? குட் கேர்ள். நாளைக்கு நாம பாயசம் வைக்கிறோம். அதுக்கு 2 கேரட் வேணும். இப்ப எத்தனை ஆச்சு சொல்லுங்க? 6 7. 7. எனக்கு நாளைக்கு சாலட் வேணும். சாலட், அதுக்கு 1 கேரட். அப்போ 7 8. 7 1 8. அம்மாவோட 1 கேரட்,
ஒன்னும் 9. ஹம். இனி 1 மிச்சம். அப்படின்னா மொத்தம் எத்தனை கேரட் ஆச்சு? 9 ஒன்னும் 10. நல்ல பிள்ளைங்க. ஏய் வைடாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சக்கர விக்கிற சங்கரனே, சந்தைக்கு போகிற சந்திரனே, சக்கர விக்கிற காரணத்தால் சக்கர சங்கர் என்று ஆனவனே. சக்கர விக்கிற சங்கரனே, சந்தைக்கு போகிற சந்திரனே, சக்கர விக்கிற காரணத்தால் சக்கர சங்கர் என்று ஆனவனே. பரிசலில் சர்க்கரை மூட்டை வச்சு சந்தைக்கு போகிற சங்கரனே, இஞ்சி கடிச்சிடும் சந்திரனே. பரிசலில் சர்க்கரை மூட்டை வச்சு சந்தைக்கு போகிற சங்கரனே, இஞ்சி கடிச்சிடும் சந்திரனே. சக்கர விக்கிற சங்கரனே, சந்தைக்கு போகிற சந்திரனே, சக்கர விக்கிற சங்கரனே, சந்தைக்கு போகிற சந்திரனே. என்ன இது? என்ன இது? ஏய் பூபி, என்னாச்சு? என்ன பாக்குற? ஏதோ நூல் மாதிரி இருந்துச்சு, அது என் உடம்புல மாட்டிக்கிச்சு. ஓஹோ, செலந்தி வலையா இருக்கும். நான் வந்து பாக்குறேன். நான் சொன்ன சிலந்தி வலையே தான். என்ன சிலந்தி வலையா? ஆமா, அப்படின்னா உன் வீட்ல சிலந்தி இருக்கு. அப்படி என்ன போய் பாக்குறேன். இங்க யாரையும் காணுமே. ஐயோ அம்மா, ஐயா முதுகுல. ஐயோ. இதுதான் அந்த சிலந்தியா? நீ யாரு? நீ எதுக்காக என் முதுகுல குதிச்ச? என்ன மன்னிச்சிரு நண்பா, கொஞ்சம் கால் தவறிடுச்சு, அதனாலதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். நான் ஒரு சிலந்தி, ஆனா என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்ல. உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் பேரு பூபி, இது என்னோட வீடு. அப்ப நீதான் என்னோட வாசல்ல இந்த நூலையெல்லாம் கட்டி தொங்க போட்டியா? அது நூல் இல்ல, வலை பூபி. வலையா? ஆமா, அதுக்கு பேரு வலை. பட்டு மாதிரி இருக்கிற ஒரு நூலை வச்சுதான் நான் அதை உண்டு பண்றேன். இந்த வலையில சிக்கிற சின்ன பிராணிகள் தான் என்னுடைய உணவு. ஓஹோ, அப்படியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. உன் வலைய அறுத்துட்டு தான் நான் வெளியே போனேன். அச்சச்சோ, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ தெரியாம தானே பண்ண. நான் புதுசா வலைய பண்ணிக்கிறேன். இனிமே வாசலுக்கு வெளியே பண்ணு, அப்ப என்னால வெளியே போகவும் முடியும். அதே நேரத்துல உனக்கு நிறைய பூச்சிகளும் கிடைக்கும். அதுவும் சரிதான். போபி, எனக்கு உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா. என்ன பண்ணணும்? அது என்கிட்ட ஒரு பை நிறைய முட்டை இருக்கு. முட்டையிலிருந்து குட்டி எல்லாம் வெளியே வர வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருந்துக்கவா? நிச்சயமா, இங்கே தங்கிக்க. அப்போ இங்க நிறைய குட்டிங்க வரும்ல? பூபி, குட்டிங்கெல்லாம் இங்கேயே தங்காது.
அவங்கெல்லாம் தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயம் தூரமா போயிடுவாங்க. அச்சச்சோ, தூரமாவா? அது எப்படி அங்க போகும்? அதுவா, ஒரு சின்ன வலையோட முனைய பிடிச்சுக்கிட்டு காத்துல பறந்து பறந்து போவாங்க. ஐ, ரொம்ப நல்லா இருக்கே. என்னாலயும் அப்படி போக முடிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆசை வருது? நண்பா, நீ உண்மையாவே திறமைசாலிதான். இந்த மாதிரி வலைய பின்னலனா நான் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். சரி, நீ போய் பூச்சிகளை பிடி. நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். மாட்டேன். ஏய், விடு. எனக்கு இது தள்ளி வேணும். போ. என் வழிய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கு கூடு கட்டணும்னா வேற இடத்துக்கு தேடி போ. நான் போக மாட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. குடு. தர சொல்றது கேளு. மாட்டேன்னு குடு. சொல்றேன்ல. குடு. தள்ளி போ. எனக்கு இது வேணும். போதுங்களா? எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? இங்க பாத்தியா பூப்பி, இவ என்னோட வலைய அறுக்க பாக்குறா. இந்த வலை எனக்கு வேணும். என் கூட்ட சரி பண்ணணும். இல்லனா என் குஞ்சுகளுக்கு பிரச்சனை ஆயிடும். என் வலைய கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் வாழ்றது? நான் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். என்னோட குழந்தைங்க அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளியே வர மாட்டாங்க. இத பாரு, இது உன்னோட புது வலைன்னு எனக்கு தெரியாது. பழைய வலைன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். இது ஒரு புது வலை தான். ஏன்னா சிலந்தி வலை பின்றத நான் பார்த்தேன். எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? நாம இந்த பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்காகன்னு சொல்ற. சரி, இந்த வலைய எடுத்துக்கோ. என்கிட்ட பழைய சில வலைகளும் இருக்கு. அத நான் அழகா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வேணா தர. தெரியாம நான் இத கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு. இந்த புது வலைய உன் குழந்தைகளுக்காக நீ வச்சுக்க. எனக்கு பழைய வலை போதும். நல்ல விஷயம்தான். இப்ப பிரச்சனை முடிஞ்சதுல. இந்த வலைய எடுத்துக்கோ. நன்றி. மறுபடியும் வரணும், சரியா? சரி, நிச்சயமா வரேன். காட்டுவும் கிட்டுவும் திருவிழா கண்டு திரும்பும் நேரம். செட்டியார் மாமா கடையில் இருந்து கிடைச்ச ஒரு கருப்பட்டி
அப்பு சொன்னான். அப்பத்தை நான் பிரிச்சு தரேன்னு புத்திசாலியாய் அப்பு சொன்னான். அது கேட்ட உடனே பூனைகள் அப்பத்தை கொடுத்து விட்டன அப்புவிடமே. ஒரு கடி கடிச்சான், மறு கடி கடிச்சான். அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அணில் குட்டிக்கு ருசி பிடிக்க. அது பெருசா இது பெருசா, அது பெருசா இது பெருசா. பூனைகள் மீண்டும் அடம் பிடிக்க. பெருசா கடிக்க, சிறுசா கடிக்க, பெருசா கடிக்க, சிறுசா கடிக்க. அணில் குட்டிக்கு ருசி பிடிக்க. சீக்கிரம் அப்பமும் காலியாச்சு, காத்துவும் கிட்டவும் பார்த்துட்டு இருக்க. அடம் பிடிச்ச காரணத்தால காத்துவும் கிட்டும் பட்டினியாச்சு. அடம் பிடிப்பது ஆபத்து என்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஒரு காட்டில் ஒட்டகமும் நரியும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒட்டகம் ஒரு வெகுளி, ஆனால் நரியோ மகா புத்திசாலி. நரி ஒரு நாள் உணவை தேடி காட்டில் திரிந்து கொண்டு இருந்தது. ஓ, எவ்வளவு கஷ்டமாக உள்ளது! நடந்து நடந்து களைத்து போய்விட்டேன். கொஞ்ச நேரம் இந்த மரநிழலில் ஓய்வெடுப்போம். அப்போது அங்கு வந்த ஒட்டகம், ஏன் நண்பனே, சோர்வுடன் இருக்கிறாய்? என்ன சொல்வது, உணவை தேடி நடந்து நடந்து சோர்ந்து விட்டேன். ஒரு அடி கூட நடக்க முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் முதுகின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். நான் உங்களை சுமந்து செல்கிறேன். உன்மீது ஏறிக்கொள்வதா? அது மரியாதையல்ல. ஆபத்தில் உதவாவிட்டால் நண்பனாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நான் மெதுவாக நடக்கிறேன். என் மேல் ஏறி பலமாக பிடித்துக்கொள். ஒட்டகம் நரியை சுமந்து நடக்கத் தொடங்கியது. இந்த ஒட்டக பயணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இனி எங்கு போனாலும் இப்படியே போக வேண்டியதுதான். நடக்க வேண்டியதே இல்லை. சுகமாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி முடியும்? நரி யோசித்துக் கொண்டே வந்தது. நண்பனே, வீடு வந்து விட்டது. என்ன யோசனை? அது ஒன்றுமில்லை. எப்படி கீழே இறங்குவது என்று யோசித்தேன். அதில் என்ன பிரச்சனை? இந்த ஒட்டக பயணத்தை தொடர்வதற்கு என்ன வழி? ஒன்றும் தோன்றவில்லையே. இதுதான் வழி. கை உடைந்து விட்டதென்று அந்த முட்டாள் ஒட்டகத்திடம் சொல்லுவோம். மறுநாள் நரியை காண ஒட்டகம் வந்தது. நரியை காணவில்லையே. சரி, வீட்டிற்கு போய் பார்ப்போம். என்ன ஆச்சு நண்பனே? ஏன் படுத்திருக்கிறாய்? நேற்று இரவு உணவு தேடி போகும்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். என் கால் முறிந்து விட்டது. கடுமையான வலி. என்னால் நடக்க முடியாது. சரி, நடப்பது கஷ்டம்தான். என் மேல் ஏறிக்கொள். நரியின் திட்டம் நிறைவேற ஒட்டக பயணம் தொடங்கியது. வழியில் கரும்புடன் வரும் குரங்கிடம், இந்த கரும்பு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றின் மறுகரையில் நிறைய கரும்பு தோட்டம் உள்ளது. சீக்கிரம் போனால்தான் கரும்பு கிடைக்கும். நண்பனே, நாமும் அங்கு சென்று கரும்பு சாப்பிடலாமா? அது சரி, நாம் எப்படி ஆற்றை கடப்பது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என் முதுகை பிடித்துக் கொண்டால் போதும். நான் நீந்தி கடந்து விடுவேன்.
நரி கரும்பை கண்டவுடன் குதித்து ஓடியது. கால் உடைந்து விட்டது என்று சொன்னானே, என்னை ஏமாற்றி விட்டானா? வரட்டும், பார்த்து கொள்கிறேன். இருவரும் கரும்பை சாப்பிட ஆரம்பித்தனர். நண்பனே, எனக்கு வயிறு நிறைந்தால் ஊளையிடத் தோன்றும். ஒரு முறை ஊளையிடட்டா? வேண்டாம் வேண்டாம், தோட்டக்காரனின் நாய்கள் கேட்டால் நம்மை கண்டுபிடித்துவிடும். நான் இப்போதுதான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். அமைதியாயிரு. என்னால் ஊளையிடாமல் இருக்க முடியாது என்று சொல்லி ஊளையிட்டது. ஐயோ நாய்கள், உயிர் வேண்டுமென்றால் இங்கிருந்து ஓடிவிடு. நாய்கள் விரட்ட ஒட்டகமும் நரியும் ஓடின. நண்பனே, என்னை மறந்து விட்டாயா? இரு, நானும் வருகிறேன். இந்த துரோகிக்கு ஒரு பாடம் கற்பிக்க இதுதான் சமயம். நண்பனே, நல்ல குளிர்ந்த நீர். மூழ்கி ஒரு குளியல் போட்டால் சுகமாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ மூழ்கினால் நான் ஆற்றில் விழுந்து தண்ணீர் குடித்து சாக வேண்டியதுதான். சாப்பிட்டவுடன் குளிப்பது என் வழக்கம். அதனால் என்னை மன்னித்து விடு நரியே. ஒட்டகம் நீரில் மூழ்க நரி ஆற்றில் விழுந்து உயிருக்கு போராடியது. கஷ்டப்பட்டு கரையேறியது. என்ன நண்பனே, புத்தி வந்ததா? நரி பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடியது. பிறரை ஏமாற்ற நினைத்தால் கடைசியில் ஆபத்து நமக்குதான். தன்னானே தானம் தானம் சீக்கிரமாய் தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லம். தன்னானே தானம் தானம் சீக்கிரமா தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லம். இங்கிருக்கும் பயிர்மணியும் சக்கர கட்டிகள் எல்லாம் சீக்கிரமா சேர்த்திடுவோம் நம் சிறு வீட்டுக்குள். இங்கிருக்கும் பயிர்மணியும் சக்கர கட்டிகள் எல்லாம் சீக்கிரமா சேர்த்திடுவோம் நம் சிறு வீட்டுக்குள். தன்னானே தானம் தானம் சீக்கிரமாய் தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லம். அம்மா எறும்பு அன்பா சொன்னா வானம் இரண்டு வருது பாரு, எல்லளவும் சோர்வடையாதே செல்லங்களே. அம்மா எறும்பு அன்பா சொன்னா வானம் இரண்டு வருது பாரு, எல்லளவும் சோர்வடையாதே செல்லங்களே. அழகான குட்டி எறும்பும் அங்குள்ள வாலிப எறும்பும் சீக்கிரமாய் வேலையை முடிப்போம், மழை வருதே. அழகான குட்டி எறும்பும் அங்குள்ள வாலிப எறும்பும் சீக்கிரமா வேலையை முடிப்போம், மழை வருதே. மழை பார்த்து ஓடி வந்த காத்தோவும் தோழர்களும் தான் சிறுவிலையும் கொச்ச
பூச்சிகளையும் எடுத்து வச்சாங்க. மழை பார்த்து ஓடி வந்த காத்தூவும் தோழர்கள் எல்லாம் சிறிலையும் பூச்சிகளையும் எடுத்து வச்சாங்க. அழகழகா வேலை முடிச்சு பலமான புது பாலம், நன்றாக ஏறிடுங்க நல்லொரு பாலம். அழகழகா வேலை முடிச்சு பலமான புது பாலம், நன்றாக ஏறி இறங்க நல்லொரு பாலம். தன்னானே தானம் தானம் சீக்கிரமாய் தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லும். தன்னானே தானம் தானம் சீக்கிரமா தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லும். இங்கிருக்கும் பயிர்மணியும் சக்கர கட்டிகள் எல்லாம் சீக்கிரமா சேர்த்திடுவோம் நம் சிறு வீட்டுக்குள். இங்கிருக்கும் பயிர்மணியும் சக்கர கட்டிகள் எல்லாம் சீக்கிரமா சேர்த்திடுவோம் நம் சிறு வீட்டுக்குள். தன்னானே தானம் தானம் சீக்கிரமா தூக்குட செல்லம், நேரத்தை வீணாக்காமல் தூக்குட செல்லும். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நிறைய நண்டுகளும் மீன்களும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த குளத்துல இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டு ஒரு வயசான கொக்கு வாழ்ந்து வந்துச்சு. வயசான கொக்கால துள்ளி ஓடுற மீன்களை பிடிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இப்படியே போனா நான் உணவில்லாம சாக வேண்டியதுதான். இதுக்கு ஏதாவது தந்திரம் செய்யணுமே. கொக்கு குளத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. குளக்கரையில நின்னு அழ ஆரம்பிச்சது. அத பார்த்த மீன்கள் எல்லாம் ஒண்ணுக்கு பின் ஒன்னா கொக்க பார்த்து மேல வர ஆரம்பிச்சது. கொக்கம்மா கொக்கம்மா, நீ ஏன் அழற? என்ன நடந்துச்சு? அடுத்து வெயில் காலம் வரதால நான் இனிமேல் மாமிச உணவே சாப்பிட முடியாது. வேற எங்கயாவது ஒரு காட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். வறட்சியில குளம் வத்தி போனா நாங்க சாக வேண்டியதுதானா? என்ன செய்யறது? நாங்க வாழணும். நீ எங்க போற கொக்கமா? எங்களை கைவிட்டுறாத. மீன்களோட வார்த்தைய கேட்ட கொக்குக்கு தன்னோட தந்திரம் வெற்றி பெற்றது புரிஞ்சுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அங்க தூரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. நான் உங்க எல்லாரையும் அங்க கொண்டு போய் விடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு மீன் அப்படிங்கிற கணக்குல ஒவ்வொரு மீனா தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது. நாட்கள் செல்ல செல்ல அன்னைக்கு நண்டோட முறை வந்துச்சு. நண்டை தூக்கிக்கிட்டு கொக்கு பறக்க ஆரம்பிச்சது. நீண்ட தூரம் பறந்தும் குளத்தை காணாததால கொக்கு கிட்ட நண்டு கேட்டுச்சு, எங்க கொக்கம்மா அந்த பெரிய குளம்? அதுக்கு கொக்கு, அடே மடையா, குளமும் இல்ல தண்ணியும் இல்ல, எல்லா மீன்களையும் நானே தின்னுட்டேன். இன்னைக்கு நீதான் என்னோட தீனி அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே நண்டு பயந்து நடுங்கிச்சு. தப்பிக்க எந்த வழியுமே இல்ல. தன்னோட பிடிய விட்டாலும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அப்பையும் இந்த கொக்கு நம்மள சாப்பிட்டுருமே. இந்த துரோகி கொக்க கொன்னுட்டு தான் சாகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு. தன்னுடைய நண்டு பிடியால கொக்கோட கழுத்தை நல்லா பிடிச்சது. அதனால கொக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்துருச்சு.
உயிர் பிழைச்ச நண்டு தன்னோட குளத்தை நோக்கி ஓடுச்சு. தன்னோட நண்பர்களையெல்லாம் பார்த்த நண்டுக்கு மகிழ்ச்சி. நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம நண்டு சொல்ல, குளத்துல இருந்த எல்லா மீன்களும் நண்ட பாராட்டினாங்க.